அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கனடாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக ஒரு வயசான நபர் ஒருவர் அந்த இடமே வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ வேறொரு நாட்டில் வந்திருக்கிறாரு. அவருடைய தன்னுடைய பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, அவங்களோட அம்மா அப்பா தான் கொடுத்த சொத்தை அப்படியே விட்டுட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். இதனால் அவருடைய குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது, மனைவி வேணாமன்னுட்டாங்க. மிகவும் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி இருக்கிறாரு. அவர் தன்னுடைய விஷயத்தை பகிர்ந்து விடுங்க, வேற யாருக்கும் இப்படியான சம்பவங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஏதாவது தகவல்கள் பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 0033 7 51 25 10 என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு நீங்கள் குரல் பதிவாக அனுப்புங்க. நான் நிச்சயமாக கேட்டுட்டு நான் உங்களோட தொடர்ந்து பேசிட்டு அந்த பகிர்வுகளை நான் பகிர்ந்து கொள்ளலாமா இல்லையா அப்படின்றத நான் முடிவெடுக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறிப்பிட்ட வயதானவர், அதாவது அவர் நீண்ட காலமாக கனடாவில் வாழ்ந்தவர், கனடா மோன்ட்ரியலில் வாழ்ந்த ஒருவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயார் தந்தையர் அங்கே வாழ்ந்தவர்கள். அதுக்கப்புறமாக இவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய வீடு எல்லாமே அங்கே சொந்தமான வீடு, பரம்பரை வீடு. அவங்களோட பெற்றோர் இவருக்கு கொடுத்த வீடு. அவருடைய பெற்றோர்கள் இலங்கையினுடைய கடற்படையில் பணியாற்றியவர்களாகவும், அதுக்கப்புறமாக அவர்கள் புலம்பெயர்ந்து எங்கள் கனடாவில் கனடா மோன்ட்ரியலில் நீண்ட காலமாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கப்புறமா இவர் இந்த குறிப்பிட்ட நபர் அவரும் அங்கேயே இப்போ வளர்ந்து நீண்ட காலம் 13-14 வயசுலேயே அங்கேயே வளர்ந்துட்டார். கனடா அதுக்கப்புறம் வளர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு மனைவியும் தானுமாக ஒரு வீட்டில் தங்களுடைய பெற்றோர் தங்களுக்கு கொடுத்த பரம்பரை வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுது அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் எல்லாரோடும் யாரோடும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் போகிறதில்ல, தானும் தன்பாடும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு எங்களுடைய இலங்கை தமிழர்களால் சொத்துக்களும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம் என்று சொல்லி அவர் அந்த நாட்டையே விட்டுட்டு வெளியில் நிற்கிறாரு. இவருடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கனடாவில் இருக்கிறார்கள், நிறைய பேர் தெரியும், ட்ரக் ஓடுறது. இவரும் அதே மாதிரி தான் ட்ரக் ஓடுறது தான் அவருடைய வேலை. அது முடிஞ்சதுக்கப்புறமாக தனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரக் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டால் 5 நாள் 6 நாள் தொடர்ந்து தான் ஓட வேண்டி வரும். அதனால் விடுமுறைகளில் நிற்கிற நேரங்களில் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு நிற்கிறது. அது மாதிரி தனக்கு தூக்கங்கள் சரியாக இருக்காது. அதனால் வீட்டை நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கணும். அது அவருடைய ஒரு தொடர்ச்சியாக அவர் ஒரு ஒழுங்கமைப்பில் செய்து வருகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற வீட்டை அந்த அந்த நாட காரணம் யாரோ அது இருந்தவங்க வீட்டை விற்றுட்டு போகிறாங்க. இந்த வீட்டை எங்களுடைய இலங்கையினுடைய வடபகுதி காரநகரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர்கள் அந்த வீட்டை வேண்டினவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வருகிறாங்க. குடிபெயர்ந்து வருவது மட்டும் இல்லாமல் சவுண்டாக பாட்டுகள் போடுறது, சவுண்டாக சத்தமாக பேசுகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற எங்களோட சகோதரிகளுக்கு தெரியும், ஃப்ரான்ஸில் இருக்கிற தெரியும், ரொமேனியா காரங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த ரோட்டுகள் வழியாக கிடக்கிற இரும்புகள், மற்றது பெப்புகள், அதே மாதிரி இந்த சுடுதண்ணியினுடைய அந்த சிலிண்டர்கள் அதுகளை எடுத்துக்கொண்டு சேர்த்து அதை விற்று காசாக்குறது. அதே வேலையை தான் இவங்க இந்த ஐயாண்ட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களும் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் ரெக்கார்டிட்டு லீவில் நீங்கள் நாளில் நிற்கலாம், அல்லது பகலில் வீட்டை பிள்ளைகளோடு இருந்து ஓடிட்டு தூங்கும் அப்படின்ற பொழுது இவர்கள் இரவு என்ன செய்வாங்கன்னா அந்த பின்னேரங்களில் தான் அந்த குப்பைகள் இறக்கி விடுவார்கள். அப்போ குப்பைகள் பின்னே இறக்கி விட்டோடனே அந்த குப்பைகளுக்குள்ளே போய் இந்த இரும்புகளை போக்கி போட்டு அதை கொண்டு வச்சு இரவிரவாக பக்கத்து வீட்டில் போட்டு அடிக்கிறது, முன்னுக்கு வாகனத்தை கொண்டு விட்டுட்டு அடித்து அந்த சத்தத்தால் இவர்களால் நிம்மதியாக தூங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் இவர் இதனை கனடாவினுடைய போலீஸுக்கு முறைப்பாடாக கொண்டு போயிருக்கிறாரு. கனடாவின் போலீஸுக்கு முறைப்பாடாக கொண்டு போகின்ற பொழுது கனடா போலீஸ் சொல்லியிருக்கிறது இதை ஒன்று ஒலி வடிவமாக அல்லது வீடியோ வடிவமாக ஆதாரத்தோடு கொண்டு வாங்கோ அப்படி என்று சொல்லி கனடா போலீஸ் சொல்லியிருக்கிறது. இவரும் அவங்க எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால் முடிஞ்சதை ஒரு சில வீடியோக்களை
எடுத்திருக்கிறாரு. எடுத்து அந்த வீடியோக்குள்ளே வந்து போலீஸாரிடம் வந்து கொடுத்துக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிறார். அந்த வீடியோ எனக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவில் வந்து தயவு செஞ்சு யாராவது பெண்கள் குழந்தைகள் யாராவது சிறுவர்கள் பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு நான் மன்னிச்சு கொள்ளுங்கள். அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் வந்து எப்படி அவர்கள் தூசணம் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அவர் சொல்கிறது பொய்யா இல்லையா அப்படின்னு சொல்லி. தூசணம் பெறும், தயவு செஞ்சு கண்டு கொள்ளாதீங்க. Everything will be used as a witness. This is for the Ministry of Justice. Someone can. Ministry of Ministry யோசிச்சு பாருங்க, ஒரு வயசானவருக்கு அவங்க செய்கிற வேலையிட பாருங்க. அவ்வளவுக்கு ஒரு கேவலமான கதைகள், கேவலமான தூசணங்கள். இந்த வீடியோவையும் பாருங்க. He's threatening me, he's hitting on the floor, and he's threatening that he's calling me son of a bitch. All this stuff, please. I want right now. This is a call coming from. இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. இதை வந்து பகிருங்க ரதன் அப்படி என்று சொல்லி. உண்மையில் மிக வேதனையான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், சொந்தமாக வீடு, பரம்பரை சொத்து, அதில் நிம்மதியாக அவர் வாழ முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை. இவர் இந்த ஐயா இந்த வீடியோ எடுத்து இதை பகிர்ந்தில்லை, இதை கொண்டு போய் காவல்துறையினர் போலீஸாரிடம் வந்து இதை ஒப்படைச்சதுக்கு அப்புறமாக இவரை வந்து அந்த ஐயாவை வந்து உயிரோடு இருக்க விட மாட்டோம், உன்னை வெட்டுவோம், அல்லது வந்து உன்னோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் தருவோம் அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியாக வந்து இவர்கள் பேசுகிறது. அப்போ இதை கொண்டு போய் காவல்துறையிடம் கொடுக்கின்ற பொழுது காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுக்கல. அவருக்கு அந்த டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக அவர் சரியாக தெரியலை, அதை எப்படி அதை வீடியோ எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவர் தெரியலை. இதனால் அவருக்கு தொடர்ச்சியாக குடும்ப பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, மனைவிக்கும் இவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு. இதனால் இவருக்கு என்ன செய்யறது தெரியாது. அப்போ மனைவியிடம் இவர்கள் கேட்டுக்க, இந்த வீட்டை விட்டு போட்டு நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மனைவி சம்மதிக்கலை. இது உங்களுடைய பரம்பரை சொத்து, அதெல்லாம் விற்க முடியாது, நான் இந்த இடத்த விட்டு நான் பெற மாட்டேன், உங்களுக்கு இதில் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு உயிருக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி இப்போ வேறொரு நாட்டில் ஒழிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கார். அந்த நாடே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்து வேறொரு நாட்டில் தனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி, தனக்கு அதுக்குரிய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அந்த ஐயா அவர்கள் இப்போ வேறொரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. தனக்கு வந்து இதனால் தான் ரொம்ப மனரீதியாக பாதித்து போயிட்டார். நிம்மதி இல்லை, நிம்மதியாக என்னால் என்னுடைய மனைவியை விட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்க முடியலை. ஆனால் மனைவிக்கு வந்து அந்த சொத்தை கட்டிப்பிடிச்சு இருக்கிறாங்களே ஒழிய தன்னோட வேற விருப்பம் இல்லை. தான் இங்கே வந்து இப்போ ஒரு தனிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய இலங்கை தமிழர்களே இப்படி ஒரு வேலையை செய்கின்ற பொழுது இதை வந்து எவ்வளோத்துக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியலை. ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனக்கு பயமாயம் இருக்கிறது, தன்னுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து பகிர வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகிர வேணாம் அப்படின்னு சொல்லி என்னோட அவர் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார். நான் அதனால் அந்த விஷயங்களை நான் முடிஞ்ச வரை காப்பாற்றின அவருடைய பாதுகாப்பு தன்மைக்காக அதை வந்து நான் காப்பாற்றி கொள்கிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய ஆக்கள் போகிற இடத்துல இன்னொருதண்ட நிம்மதி அதை வந்து குலைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை பிரிய பண்ணி இன்றைக்கி அவர் மனைவி வேறு கணவன் வேறையாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பது மட்டும் இல்லாமல் கணவனும் மனைவியும் எப்படி கதைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் பல இடங்களில் மற்றவங்களை தட்டி சுற்றி வாழ்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தண்ட சந்தோஷம் இல்லை. இதே வந்து ஒரு அராப் இனத்தவர்களோ அல்லது ஒரு ஆப்பிரிக்க இனத்தவர்களே பக்கத்து வீட்டில் இருப்பார் இருந்தால் அவன் தூக்கி அடிச்சிருப்பான், நீ வேறு தூக்கி உள்ளுக்க போட்டிருப்பாங்க. தமிழர் என்றபடியாக
எங்களுடைய தமிழாக்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து போகணும், சரி பக்கத்து வீட்டுக்காரங்க சமாளித்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிறது. இப்போ அவரை பொறுத்தவரையில் தன் வாழ்க்கையை வெறுத்துட்டார். என் இறுதிக்காலம் இப்போ அவரையே இல்லை, அவருடைய ஃபோட்டோ எல்லாம் போடுறார். பயங்கர வயசு, அவர் தான் இப்படியே இல்லை, இளமை தான். அங்கே கனடாவில் இருக்க இந்த ஃபோட்டோவும் போடுறார், இப்போ இருக்க ஃபோட்டோவும் போடுறார். அப்படியே ஒடுங்கி என்ன சொல்கிற எலும்புந்தோலுமே ஆள் இருக்கிறார். அவ்வளோது கவலையான ஒரு விஷயந்தான். இதுக்கு யாராவது இது சம்மந்தமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலாமா, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா கனடாவில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமென்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.